இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இந்த நிலைமையா? கைவிரித்த மருத்துவ குழு. என்ன நடந்தது? கண்ணீரில் மூழ்கிய திரை பிரபலங்கள். 48 மணி நேரம் நடிகர் விஷாலுக்கு கெடு கொடுத்திருக்கிறதா மருத்துவ குழு. ஒரு அதிர்ச்சியான செய்தி வலைதளங்கள், அதாவது இணையத்துல வெளியாகி உள்ளது. அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன? அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க. மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்திக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. அதாவது நல்ல மனிதன், உண்மையிலேயே இவரை தவறா சுத்தரிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தாங்க விஜயகாந்தையுமே தவறா சுத்தரிச்சதுனாலதான் எதிர்க்கட்சி தலைவரா கோவப்படுறாரு அப்படின்னு. அதாங்க, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை எதிர்த்தோம்னா நம்ம சர்வைவர் பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க. இந்த மனிதனோட திரைப்பயணமும் சிறப்பா தான் போய்கிட்டு இருந்தது. 2004 ஆரம்பிச்சதுங்க. செல்லமேல ஹீரோவா நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து படமே, சண்டைக்கோழி, திமிரு, இரும்புத்திரை, மார்க் ஆண்டனி, துப்பறிவாளன், பாண்டியனாடு, எல்லா படமே மிகப்பெரிய ஹிட்டு. அண்ட் மற்ற நடிகர்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இவரோட ஆக்ஷன் தத்ரூபமா இருக்கும், பலத்தியான ஆளா. அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லும் போது அனல் பறக்கும் என்றே சொல்லாங்க. ஏன்னா அந்த மதுரை கருப்பு இவர் உடம்புல இருக்கும். இப்படி இவரோட லைஃப் ஒரு 2010 வரை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. எங்கே இவருக்கு மிகப்பெரிய ஆபத்து நேர்ந்தது என்றால் அதை இவரே சொல்லியிருக்காருங்க. ஆன்மீகத்திலேயே சொல்லுவாங்க, மது, மாது, சூது, இந்த 3ல விழுந்த வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாது. அவ்வளவுதாங்க, அவனோட வாழ்க்கை இருளில் மூழ்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவருக்கு 3லையுமே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது என்று இணையத்துல செய்தி வெளியாகி உள்ளது. ஏங்க அவரே வெளிப்படையா பேசியிருக்காருங்க. அண்ட் ஒரு நாளைக்கு மட்டும் 42 சிகரெட் ஊதுவாராமா. சேம் டைம் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாரு. மேலும் எக்ஸ்ட்ரா பழக்கம் இவருக்கு இருந்திருக்கு. காரணம் என்னன்னா டிப்ரெஷன், கட்டன் தொல்லைங்க. இவரு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கவும் என்ன பண்ணிட்டாருன்னா, பேசாம ஒரு நடிகரா இருந்திருக்கலாம், நான் தயாரிப்பு நிறுவனம் நடத்துறேன்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் உருவாக்குனாருங்க. இங்க யாரு தயாரிப்பு நிறுவனத்துல கிங்கு அண்ட் ரெட் ஜெயண்ட், சன் டிவி உள்ள வந்துட்டாங்க. அவங்க வரும்போது வேற யாரையாவது நிலைச்சு நிற்க விடுவாங்களா அவங்க ஃபீல்டுல? நீ என்னடா எங்களை விட ஓவர்டேக் பண்ண பாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தரமட்டமாக்கிட்டாங்க. அவரு சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல எடுத்த அனைத்து படமே மிகப்பெரிய தோல்விங்க. ஏகப்பட்ட கடனை சந்திச்சாரு. அண்ட் சேம் டைம் பாத்தீங்கன்னா அவர் வீட்டை விற்கிற சூழல் ஏற்பட்டுச்சுங்க. இதனால குடும்பத்துக்குள்ளேயும் இவருக்கு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த மனுஷன் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் ஒரு மாமனிதன் என்றே சொல்லாங்க. எல்லாருக்கும் உதவி செய்வாரு. நீங்க அவர் பக்கத்துல இருந்தீங்கன்னா தெரியுங்க. அதனாலதான் அவர் நடிகர் சங்க தேர்தலில் ஜெயிச்சாரு. அதோட சும்மா இருக்காம ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போய் சுயேட்சை வேட்பாளரா நிக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. இவர் மனுவை ஏத்துக்கல. காரணம் என்னன்னா, இவன் விறுவிறுன்னு பெரிய ஆள் ஆகிறான், இப்ப அரசியலுக்குள்ளேயும் வந்துட்டானா இவனை பெரிய ஆள் ஆக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஆளும் 2 கட்சிகளும் இவரோட கெரியரையே அதுக்கப்புறம் அழிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல மனிதருங்க, யாரு கேட்டாலும் உதவி செய்வாரு. அது உண்மையா இருக்கான்னு பார்ப்பாரு. உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நல்லது செஞ்சிருவாருங்க. ஏன்னா இவர் விஜயகாந்தோட தீவிர விசிறி. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரை பச்சை குத்தி இருப்பாருங்க. எம்ஜிஆர் மாதிரி நான் வரணும், அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும், அந்த மாதிரி தான் இவரோட ஒரு மிகப்பெரிய இலக்கு என்றே சொல்லலாம். இப்ப கூட அவரோட திருமணத்தையே தூக்கி எறிஞ்சாருங்க. விஷாலோட சொந்தக்கார பொண்ணுங்க, அவங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச பொண்ணு தான் மாமா பொண்ணு முறை வரும். 2 பேருக்குமே மிக பிரம்மாண்டமா என்கேஜ்மெண்ட் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. என்கேஜ்மெண்டோட அந்த திருமணம் தடையானது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுக்கப்புறம் இப்போ தன்சிகா தான் இவங்க மேல காதல் வயப்பட்டாங்க, விஷால் மேல காதல் வயப்பட்டாங்க. இருவருக்குமே காதல் மலர்ந்தது. இவங்க 2 பேருக்கும் சமீபத்தில் என்கேஜ்மெண்ட்டும் நடந்தது. என்கேஜ்மெண்ட் நடத்தி, அதாவது கணவன் மனைவியுமா தான் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க. ஓகே, ஆனால் இவருக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏகப்பட்ட கடனுங்க. இந்த சொந்த தயாரிப்பு நிறுவனம் நடத்தினார் பாத்தீங்களா, அண்ட் அதுல படுதோல்வி, மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய லாஸ் சந்திச்சாரு. லைக்கா நிறுவனத்துக்கிட்ட மிகப்பெரிய கடன் வாங்கினாருங்க. அந்த கடனை கட்ட முடியல. வீடுமே ஜப்தியில தான் இருக்கு. அதை கார்த்திக்கே சொல்லியிருப்பாரு, இந்த சூர்யா தம்பி கார்த்தி, இவனுக்கு இருக்கிற தொல்லை வேற எவனுக்காவது கடன் தொல்லை இருந்ததுன்னா இந்நேரம் சூசைட் பண்ணியிருப்பான். இவன் எப்படி இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானே தெரியல. மேலும் இந்த பிரச்சனையிலையும் யாராவது உதவி கேட்டா கடன் வாங்கி செஞ்சிருவாராமா. அதற்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது HIV நோயில பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவரோட பிறந்த நாளா அவங்களோட தாங்க கொண்டாடுவாரு. அந்த அளவுக்கு நல்ல மனிதன். அதே மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோடையும் இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இவரால் முடிஞ்ச பணத்தை டொனேட் பண்ணுவாருங்க. கடைசியில கூட இவருக்கு மார்க் ஆண்டனி ஹிட் ஆச்சு இல்லையா அந்த படம் நடிச்சு அதுல பாதி சம்பளத்தை பாத்தீங்கன்னா HIVல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும்
குழந்தைகளுக்கும் கொடுத்து அண்ட் பிறந்த நாளா அவங்களோட செலிப்ரேட் பண்ணாரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணவு அருந்துவாருங்க. இதுல ஏதும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுருச்சான்னு தெரியல. மேலும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏகப்பட்ட நோய்கள் இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவருக்கு லங்ஸ் கோளாறு ஏற்பட்டிருக்கு. கல்லீரல் பாதிப்பும் இருந்திருக்கு. அதனால தான் மருத்துவ குழு 40 வயசுலயே சொல்லியிருக்காங்க, நீங்க இதுக்கு மேல சிகரெட் ஊதுனீங்கன்னா, உங்க உயிர காப்பாத்த முடியாது. ஏன்னா, ஒரு நாளைக்கு 42 சிகரெட் அடிப்பாருங்க. அவரே பேசியிருக்காரு. அந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. இதுக்கு மேல நீங்க அதையும் மீறி சிகரெட்டும், ட்ரிங்கும் சாப்பிட்டீங்கன்னா, உங்க உயிர காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்ல. ஏன்னா, மதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசிட்டுங்க. ஆசிட்ட நம்ம உடம்புல ஊத்துனா என்ன ஆகும்? உடல் உறுப்பு வந்துட்டு தாங்குமா? இவரு 42 சிகரெட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்லு அந்த மாதிரி அடிச்சாருன்னா என்னத்துக்கு ஆவாரு? ஓகே, பணம் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிட்டாரு. ஆனா ஏஜ் ஆக ஆக வந்துட்டு உடல வந்துட்டு சேதாரப்படுத்தும் இல்லையா? இந்த சூழல்ல தான் அவருக்கு சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த கை, கால் ஆடுறது, நரம்பியல் கோளாறு ஏற்பட்டிருக்கு. இரத்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, எலும்புகள் தேய்மானம் வந்துட்டு ஏற்பட்டிருக்குங்க. இந்த சமந்தாவுக்கு ஒரு நோய் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா? மயோசிடிஸ். அந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டு இவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த நோய் ஒரு கொடிய நோய் என்றே சொல்லலாம். இது மட்டுமல்லாமல், அதாவது இந்த கடன் தொல்லையால் இவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஊத ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இது கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது கேன்சர் தொற்று மாதிரி ஏற்பட்டு ஆரம்ப ஸ்டேஜ் வந்திருக்கு. மருத்துவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நீங்க சரியான மெடிசன் எடுத்துக்கிறணும். இல்லாட்டினா உங்க உயிருக்கே ஆபத்து. ஆல்ரெடி உங்க உடம்புல வந்துட்டு ஏகப்பட்ட கோளாறு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்காங்க. இணையத்தில படிச்சு செய்தாங்க. ஆனா இவர் ரொம்ப பிஸியான ஆளு. மக்களுக்காக சேவை செய்வாரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு நிறுவனம் நடத்துறாரு. ஹீரோ, நடிகர் சங்கத்துல ஒரு பொறுப்புல இருக்காரு. இந்த சூழல்ல தான் அவர் உடம்ப வந்துட்டு அலட்சியப்படுத்திட்டாருங்க. உடம்புல வந்த நோய, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சிவியர் ஆயிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இவர் அடிக்கடி கேர் ஆகி விழுவார். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அப்படிதாங்க ரோபோ சங்கர் வந்துட்டு திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்தாரு. பிளட் வாந்தி எடுத்தாரு. ஸ்பாட் அவுட்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் இவரும் மயங்கி விழுந்திருக்காரு. அண்ட் பிளட் வாமிட் எடுத்திருக்காரு. உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதாகவும், அண்ட் எமர்ஜென்சி வார்டுல, ஐசியூ வார்டுல வந்துட்டு விஷால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவருக்கு ஆல்ரெடி லங்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அண்ட் கல்லீரல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜ் இருந்துமே இவர் ரொம்ப டிப்ரெஷனா இருந்திருக்காரு. மீண்டும் மது அண்ட் ட்ரிங்க்ஸ்க்கு வந்துட்டு அடிக்ஷன் ஆயிருக்காரு. புற்றுநோய் அந்த செல்கள் வந்துட்டு அதிகரித்து விட்டது என்றும் அண்ட் மருத்துவ ரிப்போர்ட் சொல்ல, இவரை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம். அண்ட் ஒரு வாரம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என்று மருத்துவ குழு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான செய்தியை வெளியிட, அவங்க குடும்பத்தினர் அனைவருமே கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த திரையுலகமே, ஏன்னா இவருக்கு வயது 48 தாங்க. வலி நிறைந்த வாழ்க்கை. இவரே பார்த்தீங்கன்னா எல்லா உரியும் எடுத்துக்கிட்டதுனால சின்ன வயசுல இவருக்கு இவ்வளவு டிப்ரெஷன் தாங்க. டிப்ரெஷன் தான் இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் இவரோட சுற்றுவட்டார நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து செய்தி வெளியாகி உள்ளதுங்க. நல்ல மனுஷன், அவர் நல்லபடியாக மீண்டு வரணும். நாம் அனைவருமே அவருக்காக ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ற நண்பர்களே. நன்றி.